உங்க ஆறா எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க உங்களுக்கே உணரணுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப அதற்கான பதிவு தாங்க இது. ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். அதாவது எப்பவுமே நம்மளுடைய ஆறா என்ன மாரி இருக்கு? அது எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? இல்ல வீக்கா இருக்கா? அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம், அந்த மெஷர்மென்ட்ட நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். அதாவது நம்மளையே நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆறா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ணிட முடியும். ஈஸியா கெஸ் பண்ணிடலாங்க. நீங்க இப்போ ஒரு இடத்த நீங்க கிராஸ் பண்றீங்க. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க வெளிய பயணிக்கிறீங்க. பயணம் செய்யும்போது நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் பெர்சன்ஸ்லாம் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா? பட் அவங்களையும் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. ஒரு செகண்ட் அவங்க உங்கள திரும்பி பார்க்குறாங்கன்னா, அப்போ உங்க ஆறா அவங்கள எங்கேயோ டச் பண்ணியிருக்குது. அவ்ளோ பெருசா இருக்கு ஆறா. நீங்க வர்றீங்கன்றது அவங்களுக்கு ஒரு கவனம் குடுக்குது. அவங்க உங்கள லிசன் பண்றாங்க. அப்போ உங்க ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, நீங்க போறதுக்கு முன்னாடியே ஆ நீங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே உங்கள பத்தியான டாக்ஸ் அப்பவே ஆரம்பமாயிடுது. நீங்க உள்ள நுழையும்போதே 100 ஆயுசுடி அப்படின்னு உங்கள சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க ஆறா அந்த இடத்துல என்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்க ஆறா அவ்ளோ பெருசா இருக்கு. எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாவ வச்சிருக்கீங்கன்றது தான். அண்ட் 3வது விஷயம். ஆ நீங்க அதிகமா பேச கூட வேணாம். பட் உங்க கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபோர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. உங்க கூட இருக்கிறதுனால அவங்க மனசு அமைதியா இருக்கிற மாரியும், அவங்களுக்கும் மனசு ரொம்ப லேசா இருக்கிற மாரியும், அதிகமா கூட பேச வேணாம். அவங்களுக்கு ஆனா ரிலாக்ஸா இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி உங்க கூட இருக்கிறவங்க இந்த மாரி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா, அப்ப உங்களோட ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ப்ளீசிங் மைண்ட், அந்த ரிலாக்ஸிங் மைண்ட குடுக்குது. அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுதுன்றது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ முன்ன பின்ன தெரியாத குழந்தைங்க, பெட் அனிமல்ஸ் இது எல்லாமே உங்கள பார்த்தோனே சிரிக்குது, உங்ககிட்ட வந்து விளையாடுது அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப உங்க ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க இருக்கிறீங்க. அதனால தான் குழந்தைங்க உங்ககிட்ட உற்சாகமா வந்து விளையாடுறாங்க. பெட் அனிமல்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது கிட்ட வரும்போதே அவங்க ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி அன்ஈஸியா இருக்கும். அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும்னு தோணும். சில சமயம் அதனால தான் குழந்தைங்க எங்கேயாவது போயிட்டு வந்தாலே அழுதுட்டே இருக்குங்க. நை நைன்னு அழுதுட்டே இருக்குங்க. புது இடத்துக்கு போனாலும் அந்த இடம் செட் ஆகாம அழுதுட்டே இருக்குங்க. பட் ஒரு சிலர பார்க்கும்போது மட்டும் குழந்தைங்க உடனே கனெக்ட் ஆயிட்டு அவங்க கிட்ட ஓடிறாங்க பார்த்தீங்களா? அப்படி ஓடிடுறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஸ்ட்ராங் ஆரா இருக்குது. அதனால தான் குழந்தைங்களும், பெட் அனிமல்ஸும் அவங்க கிட்ட ரொம்பவே கனெக்டிவா இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போதும் சரி, ஆ நீங்க ஏதாவது வீடியோ எடுக்கும்போதும் சரி, கேமரா முன்னாடி நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா தான் உங்க கண்ணுக்கு தெரிவீங்க. பட் நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பார்க்கும்போது, உங்களுக்கே உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். ஏதோ ஒரு ஸ்பெஷல் என்கிட்ட இருக்கிற மாரியே இருக்கே! ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கே! அப்படின்றது ஒரு பிளசன்ட் ஃபீலிங் உங்க கண்ணாடி பார்த்தோனே உங்களுக்கே தெரியுதுன்னா, அப்போ உங்களுக்கு அது ஸ்ட்ராங் ஆறாவ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றது அர்த்தம். ஸோ இத வச்சும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். கண்ணாடி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முகத்த பார்த்தோனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, எஸ் யூ ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ஏரா. ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல இருக்கீங்க, மீட்டிங்ல இருக்கீங்க, இல்ல ஃபங்ஷன் ஹால்ல இருக்கீங்க. நீங்க பெருசா அந்த இடத்துல மெனக்கெடல. மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும், மத்தவங்கள கவர் பண்ணணும்னு நீங்க எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாமலே, அவங்கலாம் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா, அப்பவும் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆரா இருக்குன்றது அர்த்தம். இதுல 2 விஷயம் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கிட்ட நெருக்கமானவங்க, அ வெல் விஷர்ஸா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் பேசலினாலும் சரி, நீங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலினாலும் சரி, உங்கள பார்த்தோனே அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துரும். முகத்துல அந்த ஸ்மைல் வந்துரும். அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நெருக்கம் இல்லாதவங்க, அ உங்களுக்கு ஆப்போசிட் பீப்பிளா யாருன்னா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள
பார்த்த உடனே ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் வந்தாங்கன்ற மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த சூழ்நிலைன்றத பிடிக்காம போயிடும். அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்த விட்டு முதல்ல நகர்ந்தா போதும்ன்றது ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ஆப்போசிட் பீப்புளா அவங்க இருக்கும்போது அப்ப உங்க ஆறா அவங்கள கனெக்ட் பண்ணாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாவா இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால முதல்ல அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும்னு அவங்க நினைச்சிட்டு சீக்கிரம் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு உங்க மேல தேவையில்லாத ஒரு போட்டி பொறாமைன்றது ஏற்படும். ஏன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இவளுக்கு மட்டும் எப்படி நடக்குது, இவளுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்றது அவங்க மனசுல என்ன ஏற்படுது, ஏனே தெரியாம காரணமே இல்லாம அந்த போட்டி பொறாமை ஏற்படுது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறா இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுல ஏதாவது 2, 3 இருந்தாலும் சரி, உங்களோட ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இத இன்னும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஸ்ட்ராங் ஆறா வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். நேர்மறை சிந்தனைகளோட இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. நம்ம பாஸ்ட் ஓல்டு எனர்ஜிய அதிகமா நம்ம சக்ராஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது, அப்பதான் நம்மளுடைய ஆறா சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சக்ரா டெப்ளிசிட் ஆகும்போது அந்த ஆறாவும் டெப்ளிசிட் ஆகுது. ஆறா குறைஞ்சதுனாலே சரி என்ன ஆகும்னா மற்றவங்களுடைய திருஷ்டி, கண் பார்வை, பொறாமை உணர்வு அது எல்லாமே நம்மளை தாக்கக்கூடும். யாராவது பார்த்துட்டாங்கப்பா அதனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதுல இருந்து எனக்கு திருஷ்டி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, அப்ப அது ஆறா அஃபெக்ட் பண்ணுது. இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாவா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன மாதிரியான கண் பார்வை வச்சாலும் சரி, எவ்வளவு திருஷ்டி வச்சாலும் சரி, எவ்வளவு பொறாமை உணர்வோட உங்களை டீல் பண்ணாலும் சரி, அந்த எதுவுமே உங்களை தாக்காது. ஸோ நாம எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். எப்பவுமே நேர்மறை சிந்தனைகளோட எல்லாருக்கும் உதவிகரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். அதே மாதிரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட நம்ம சுமந்துட்டு இருந்தோம்னா ஃப்ரெஷ் எனர்ஜியை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பாஸ்ட நம்ம விட்டு விலகி வர்றது தான் நல்லது. ஹாப்பினஸை மட்டும் நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. மற்றபடி விருப்பு வெறுப்பு, விரக்தி, கோபம், அழுகை, சோகம் இந்த மாதிரி என்ன எமோஷன்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு ஓல்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அது உங்க சக்ராஸை இம்பேலன்ஸா வச்சுக்கும். இதுல விருப்புன்றது ஏன் நான் இன்க்ளூட் பண்றேன்னா, விருப்பு இருக்கும்போது அது எதிர்பார்ப்புகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்காம ப்ரெசன்ட் லைஃப்பை ரொம்ப ப்ளசண்டா நம்ம வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாவை நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுல உங்ககிட்ட என்ன மாதிரியான இண்டிகேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான சைன்ஸ் இருக்குன்றதும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆறா பத்தின விஷயங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வணக்கம்.